காவிரி ஆற்றை சுற்றிய நீர் பங்கீடு விவகாரம் தென்னிந்தியாவின் மிக முக்கியமான அரசியல் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளில் ஒன்றாகும். தங்கள் ஆட்சியின் மீது ஊழல் புகார், பொய் வாக்குறுதிகள் குறித்தான கேள்விகள், வாரிசு அமைச்சரின் ஆபாச பதிவுகள் என தங்களின் ஆட்சிக்கும் குடும்ப மானத்திற்கும் பிரச்சினை வரும்போது மட்டும் மாநில உரிமை பேசி மக்களை மடைமாற்றும் ஸ்டாலின் அரசு மாநில உரிமைக்காக போராட வேண்டிய இடத்தில் வாய்மூடி வேடிக்கை பார்ப்பதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேகதாது அணை கட்டுவதற்கு தீவிர முனைப்பு காட்டி வருகிறது சித்தராமையா அரசு. அதற்காக உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது. அதற்கெதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு நவம்பர் 13ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டது. கர்நாடக காங்கிரஸ் அரசு அதை வரவேற்றுள்ள நிலையில் இது கர்நாடகாவிற்கு கிடைத்த நீதி என குறிப்பிட்டுள்ளார் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சிக்கு உச்சநீதிமன்றம் திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி வழங்கியிருப்பது காவிரி ஆற்றை சார்ந்து வாழும் தமிழக விவசாயிகளுக்கு புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. நீதிமன்றத்தின் இந்த முடிவால் கவலையடைந்துள்ள திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் தமிழக அரசு உடனடி சட்ட நடவடிக்கை எடுத்து கர்நாடகத்தின் இந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் ஸ்டாலின் அரசோ மெத்தனமாக பதிலளித்து வருகிறது. தங்கள் ஊழல் வழக்குகளுக்கு பெரும் வழக்கறிஞர்களை கொண்டு வாதாடும் திமுக அரசு மாநில உரிமையை காப்பதில் பாரபட்சம் காட்டுவதாக விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த அதிமுக ஆட்சியில் உச்சநீதிமன்றம் சென்று தமிழ்நாட்டிற்கு குறிப்பிட்ட அளவு நீர் திறந்துவிட பெற்ற உத்தரவை கூட முறையாக வலியுறுத்தி பெறாமல் இருப்பதாக சாடுகிறார்கள் விவசாயிகள். மழைக்காலங்களில் உபரி நீரை மட்டுமே திறக்கிறது கர்நாடக அரசு. ஜூன் மாதத்திற்கான 9.19 டிஎம்சி நீரும் ஜூலை மாதத்திற்கான 31.24 டிஎம்சி நீரும் இன்னும் கிடைக்காத நிலையில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற கர்நாடகாவை வலியுறுத்துவதில் ஸ்டாலின் அரசுக்கு என்ன சிக்கல் என விவசாயிகள் கேள்வி எழுப்புகின்றனர். வலுவான தொழில்நுட்ப ஆதாரங்கள் மற்றும் விவாத நிபுணர்களுடன் உச்சநீதிமன்றத்தில் போராட வேண்டுமென ரைட்ஸ் அமைப்பும் வலியுறுத்தியுள்ளது. கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் ஆட்சியிடமிருந்து கூட தமிழ்நாட்டின் உரிமையை மீட்க திராணியற்ற அரசு மாநில உரிமை குறித்து வாய்க்கிழிய பேசுவது வெட்கக்கேடானது என கொந்தளிக்கும் விவசாயிகள் அணை கட்டும் முன் கர்நாடக அரசுடன் பேசி முன்கூட்டியே தடுத்து நிறுத்த வேண்டியது ஸ்டாலின் அரசின் தவிர்க்க முடியாத கடமை என்கிறார்கள்.